இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் ராகேஷுடைய இயக்கத்தில் தம்பிக்கோட்டை அப்படிங்கிற படம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. மதியழகன் இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், இந்த படத்துடைய தயாரிப்பாளர். இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமார், மைம் கோபி, லியோ சிவா இவர் வந்துட்டு நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய மகன். இது அவருக்கு 3வது படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரைலர் அண்டு பாடல்கள் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள், அதுலேயும் குறிப்பாக ஒளி வீசும் பாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாகவே ராமராஜன் இளையராஜாவை பற்றி எழுதப்பட்ட பாடல். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 3 பாடல்களுமே வந்துட்டு இளையராஜா தான் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் ராமராஜன் இளையராஜா காம்போ, இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தமிழ் ரசிகர்களை கவர்ந்த ஒரு காம்போன்னு சொல்லலாம். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாடல்கள் வெளியாகியிருக்கு, ட்ரைலர் வெளியாகியிருக்கு. இந்த பாடல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே சிறப்போடு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராமராஜன் இளையராஜா இந்த காம்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா காலம் கடந்தும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணங்களில் அதிகமாக ஒலிக்கிற பாடல்கள் இவருடைய பாடல்களாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து இந்த விழா நடந்தது. இந்த படத்தை ராகேஷ் டைரக்ட் பண்ணுறாரு, மதியழகன் இயக்குறார். இந்த படத்தில் முக்கியமான ரோலில் வந்து பார்த்தோம்னா நம்ம ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர், லியோ சிவா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடான ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ராமராஜன், மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாடல்கள் ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இளையராஜா ராமராஜனுடைய முந்தைய பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் காரணம். அந்த மாதிரி இந்த பாடல்கள் இல்லை. உங்களை எந்த அளவுக்கு இந்த பாடல்கள்லாம் பாதிச்சுது அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.